வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 35வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 34 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம் உதகை, உதகமண்டலம் உதகை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை வண்ணை, வண்ணாரப்பேட்டை வண்ணை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை. கலைச்சொல் அறிக. தீசிஸ் ஆய்வேடு, தீசிஸ் ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா திரைப்படம், சினிமா திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்தெழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. தற்செயல் நிகழ்வு. கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர், பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இதுதான் சரி. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். பெயர் பயனிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது வினா தொடரில் வரும். நெக்ஸ்ட்டு, எவ்வளவு உயரமான மரம். இது உணர்ச்சி தொடரில் வரும். இது நாற்காலி அவன் மாணவன். இது உணர்ச்சி தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது நாற்காலி அவன் மாணவன். இது செய்தி தொடரில் வரும். இது உணர்ச்சி தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பொருந்தாது. இதில் கரெக்டாக இருக்கிறது பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல், பணித்து அப்படின்னா கட்டளையிடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தவில் படகம் பிடில் பேரியால். தவில் படகம் பிடில் பேரியால்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. இதுக்கான ஆன்சர் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடி. இதுக்கான வினைமுற்று பாடினாள். பாடி அப்படிங்கிற வேர் சொல்லின் வினைமுற்று பாடினாள். வினைமுற்று கீழ்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடு. இதில் பார்த்தீங்கன்னா செல்க, வாழ்க, வாலிய இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. இதில் ஏவல் வினைமுற்று எதுனா இந்த ஆப்ஷன் சி, ஓடு. நெக்ஸ்ட்டு விளைவது வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விலை. விளைவது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, விலை. வருக வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வா. வருக, வா. அறியேன் வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரி. அறியேன், அரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இதுக்கான ஆன்சர் குலை வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலை வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிதல். மலை, குகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளம், முளை. பிளம், முளை இது பார்த்தீங்கன்னா மலை, குகை அப்படிங்கிற பொருளை தரும். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது இந்த சொற்பொருள். நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை, வாழை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மீன், மரம். வாழை மீன், வாழை மரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் தலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்க. கிண்ணம், கிண்ணம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறு பாத்திரம், துன்பம். 3 சுழியின் கிண்ணம் சிறு பாத்திரம், 2 சுழியின் கிண்ணம் துன்பம். கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் மின்னணு மயம். டிஜிட்டல், மின்னணு மயம். வலுவுச் சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செலியன் வந்தான். இதுதான் சரி, ஆப்ஷன் பி தான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா செலியன் வரும், அப்போ சீல செலியன் வந்தார்கள், செலியன் வந்தது இதெல்லாம் தப்பாக இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், செலியன் வந்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கூ வெளிப்பட்டு வர இடத்துல வல்லின மிகுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வல்லின மிகுருக்கு அதுக்கு அடுத்த வார்த்தையில் இருக்கிற எழுத்து இந்த கசதப்பில் ஏதோ ஒரு எழுத்தாக இருக்கணும். ஆனால் இங்கே முத்தமிழ் மூதாக இருக்குது. ஸோ இங்கே தமிழுக்கு அப்படியே தான் வரும். அப்புறம் இங்கே சிறப்பு இப்பு வரணும், பெயரும் உண்டு. இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா இந்த ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு அல்லது பாக்கு. இதுக்கான மரபு சொல் என்னென்னா கூந்தல். கமுகங்கூந்தல், கமுகு, கூந்தல். இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தொடை. ஏன்னா இலக்கண வகைகள் பார்த்தீங்கன்னா எழுத்து, பொருள், சொல், யாப்பு, அணி தான் இருக்குது, தொடைன்னு இல்லை. அதனால் இலக்கண வகைகளில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி, தொடை. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாதது பஞ்சு. ஏன்னா இது மென்தொடர் குற்றியலுகரம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். பத்து, பாட்டு, பாக்கு இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதில் பொருந்தாதது பஞ்சு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீகான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கிற சொற்கள். இந்த நீகான் அப்படிங்கிறது கப்பலோட்டி, நாவாய் ஓட்டுபவர், அவரை குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நீகான். ஸோ இதில் பொருந்தாதது நீகான் அப்படிங்கிறது தான். தெப்பம், புனை, மிதவையெல்லாம் கப்பலை குறிக்கிறது. ஐயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு. ஐயம், தெளிவு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எழுதுக. எளிது, அரிது. பூட்டுங் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள். நெக்ஸ்ட்டு வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வானம் அறிந்த. வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மானமில்லா. மானம் கூட்டல் இல்லா, மானமில்லா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட பக்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். அக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? புதன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் எது? அறிவன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? வியாழன். சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். நெக்ஸ்ட்டு கலை சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அவை அல்ல. அவை அல்ல அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் அல்ல. ஆண்பால் பார்த்தீங்கன்னா அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் அல்ல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் அல்லேன். நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம் நஞ்சு, அந்தம் முடிவு, அயன் பிரம்மன், மால் விஷ்ணு. ஆளாளம் நஞ்சு, அந்தம் முடிவு, அயன் பிரம்மன், மால் விஷ்ணு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக. கதலி வாழை, பூகம் கமுகு, கவிரி சாமரை, மன்றல் மாளிகை. கதலி வாழை, பூகம் கமுகு, கவரி சாமரை, மன்றல் மாளிகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. பிழை திருத்துதல் ஒரு ஓர். சரியான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நண்பர். ஒரு நண்பர். ஏன்னா உயிரெழுத்து வந்தால் தான் ஓர் வரணும், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு தான் வரும். ஸோ இங்கே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது ஓர் அறைன்னு வந்திருக்கணும். அப்புறம் ஓர் நூல்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு நூல்னு வந்திருக்கணும், ஒரு தொழில்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, ஒரு நண்பர். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிழை திருத்துதல் ஒரு ஓர். புத்தகம் ஒரு புத்தகம், புத்தகம் ஒரு புத்தகம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு ஒரு மாடு, மாடு ஒரு மாடு. பிழையற்ற தொடரை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இவை நல்ல பழங்கள் அல்ல. இவை அப்படிங்கிறது பன்மை, ஸோ இதுக்கு அல்ல அப்படின்னு தான் வரணும். இவை நல்ல பழங்கள் அல்ல. நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். இது பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்கும், இதில் தான் ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கல் கற்குவியல், கல் கற்குவியல். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல் புல்கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. மலருண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மலரும் பெயரும் உண்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலர் பெயர் உண்டு, மலரும் பெயர் உண்டு, மலர் உண்டு பெயர் உண்டு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஒரே தொடராக ஆக்கிறப்ப எப்படி அமையினா இந்த ஆப்ஷன் டி தான் சரி, மலரும் பெயரும் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடி என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடி வந்தால். ஓடி என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் ஓடி வந்தால். கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் இதுதான் சரி. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம், ஆனால் விண்வெளி கதிர்கள்னு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புறஊதா கதிர்கள், ஆனால் மீநுண் தொழில்நுட்பம்னு கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் தான் விண்வெளி கதிர்கள், இங்கே புறஊதா கதிர்கள். இந்த மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் கலைச்சொல் அறிதல் விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். விரில்விண்ட் கலைச்சொற்களை அறிதல் சுழல் காற்று. விரில்விண்ட் சுழல் காற்று. கூற்று காரணம் சரியா தவறா? பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று இதிலிருந்து இந்த பாட்டிலிருந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று ஃபஸ்ட் என்னென்னா, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. காருகர் என்பதன் பொருள் இது நெய்பவர் அப்படிங்கிறது தான் காருகர் அப்படிங்கிறதனோட பொருள். ஆனால் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம், இது சரிதான். ஆனால் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 4 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 3, 4 சரின்னு வந்திருக்கணும். இது என்னன்னு பார்த்துக்குங்க. இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் சந்தனமும் அகிலும், இது சரி. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் தவறு. 1, 3, 4 சரின்னு கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. இது என்னன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கூற்று 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. இது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழகம் 1 இடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 2ஆம் இடம் அப்படின்னு கொடுத்ததுனால இது தப்பு. கூற்று 2 தப்பு. கூற்று 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள், இது சரி. 1, 3 சரி. கூற்று 1, 3 சரி. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா வெயில் காலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஈகை வெயில் காலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி மாறி. மறி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல். மறி மாறி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தடுத்தல் வேறுபடுதல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம் வாரம். வரம் அப்படின்னா அருள், வாரம் அப்படின்னா கிழமை. வரம் வாரம், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அருள் கிழமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. திங்கள், இதுக்கான ஆன்சர் மாதம் நிலவு. திங்கள் மாதம் நிலவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. தகுத்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். இதுக்கான ஆன்சர் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடியுடன் மலை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். டேஸை தவிர்த்து நிலவளம் காப்போம். இதுக்கான ஆன்சர் இயற்கை செயற்கை. என்னன்னா மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கை செயற்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதனால். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார், அதனால் அமைதிக்கான பரிசு அவரை தேடி வந்தது. அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மேலும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். எதிர்காலம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இறந்த காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிகழ்காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் நிகழ்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வர்றான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். அவன் திருமணத்திற்கு போய் வர்றான். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உட்கார்ந்து. சிறிது உட்கார்ந்து போ. இதுக்கான ஆன்சர் உட்கார்ந்து. நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இல்லர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலையும் செய்யும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.